தமிழக ஊடக பொறிக்கைகளை பார்த்து சில நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்கு. தமிழகத்துல எவ்வளவு அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதை பத்தி எல்லாம் இவனுங்க வாயை திறக்காம எவ்வளவு நேக்கா சப்பையான விவகாரத்துக்கு எல்லாம் காலில் வெந்நீர் கொட்டின மாதிரி குதிச்சிட்டு இருக்கானுங்க தெரியுங்களா? அவ்வளவு விவகாரங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஒரு வார்த்தை பேசல, ஒரு டிபேட் கூட நடத்தல. ஆனா விஷயமே இல்லாத, காரணமே இல்லாத பல விஷயத்துக்கு பயங்கரமா பொங்கிட்டு இருக்கானுங்க. அது என்ன ஏது, எந்த விவகாரத்தை மறைக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி பொங்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறதையும் பாத்துடலாம். கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு, அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஊடக பொறுக்கிகளுடைய உண்மையான முகத்தெரிய நம்ம கிழிச்சு தொங்க விட போறோம். மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபர் சென்னையில ஒரு ஸ்கூல்ல ஆன்மீக கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாரு. அதை பார்த்த நம்முடைய ஊபிஸ்கள், தற்குறி ஊபிஸ்கள், திமுக தலைவர்கள், அமைச்சர்கள், போலி போராளிகள் சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அப்படியே கொதித்தெழுந்து போயிட்டாங்க. ஆக்சுவலி இவங்க இந்த அளவு குதிக்கிறதுக்கு அது ஒன்றும் அவ்வளவு பெரிய மேட்டரும் கிடையாது. ஆனாலும் பயங்கரமா அவ்வளவு பேர் கொதித்தெழுந்து போயிட்டாங்க. என்ன இவங்க சப்பையான விஷயத்துக்குலாம் இப்படி பொங்குறாங்களே, இப்படி கொதித்தெழுந்து போறாங்களே, ஆளுக்கால இது மாதிரி சராமாரியான அறிக்கைகளா விடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்பவே நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. அதுக்கப்புறமா பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்களா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாதான் தெரியுது. ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள், பல குளறுபடிகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடக பொறுக்கிகள் இந்த மாதிரி சப்பையான விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கி தொடர்ந்து 3-4 நாட்களாக டிபேட் நடத்துற அளவுக்கு இதை பெருசாக்கி இருக்காங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்காரு இல்லையா, அவருடைய டிரைவரா இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணிருக்கா, ஒரு பொண்ணை ஏமாத்தி பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கா. அதை அப்படியே வீடியோ எடுத்திருக்கா. அவன் மட்டும் பாலியல் பலாத்காரம் பண்ணாம அவனுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து பாலியல் பலாத்காரம் எல்லாம் பண்ணிருக்கா. விவகாரம் இப்போ பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு. இது குறித்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பெருசா யாரும் வாயை திறந்து பேசவே இல்லை. நம்முடைய மாரிதாஸ் அண்ணன் அந்த விவகாரத்தை குறித்து ரொம்ப தெளிவாவே வீடியோஸ் போட்டிருக்காரு. உங்களுக்கு டைம் இருந்தால் தயவு செய்து போய் பாருங்க. படிச்சுட்டு இருக்கேன். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நான் ஊருக்கு வருவேன். அப்போ வரப்போ அந்த பையன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு என்னை கம்பல் பண்ணி வண்டியில் கூட்டிகிட்டு போய் இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து என்னை கூட்டிகிட்டு போய் என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க சார். வீடியோலாம் எடுத்திருக்கேன். திருப்பி என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வீடியோலாம் எடுத்திருக்கேன், நான் வெளியில் விட்டுருவேன் நீ வரலனா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வயலுக்கு என்னை சும்மா டார்ச்சர் பண்ணி அந்த பையன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் சார். என் வாழ்க்கையை ரொம்ப நாசம் பண்ணிட்டான் சார். போன மாதம் வந்துட்டு அவனே வந்து டேப்லெட் வாங்கி கொடுத்துட்டான் சார். 20 நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். இதோட முடிச்சுக்கலாம், காசு தரேன், இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனா இது பண்ணிட்டு போகிறான். அமைச்சர் மகேஷுக்கு அவங்களுக்கு வந்து டிரைவராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சார். எனக்கு எஸ்பி ஆஃபீஸில் தான் சார் நான் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்கி அதை அப்படியே வர்ணனையா பேசக்கூடிய இந்த நக்கீரன் கோபால் போன்ற நபர்கள் இந்த விவகாரம் குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய எந்த யூடியூபர்ஸும் பெரிய அளவுல வாயை திறந்து பேசவே இல்லை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த விவகாரம் குறித்து ஒரு செய்தி கூட வரவே இல்லை. ஆனா அந்த பெண் கிட்ட எல்லாருமே பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியை எந்த சேனல்ஸ்லயும் போடவே இல்லை. இப்ப நாம சப்பையான விஷயத்துக்கெல்லாம் பயங்கரமா பொங்கி எழுந்த இந்த ஊடக பொறுக்கிகளை கீழ்ச்சி தொங்க விடலாம். அவனுடைய உண்மையான முகத்தெரிய நாம கீழ்ச்சி தொங்க விடலாம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன், தயவு செய்து பாருங்களேன். இவன் பேரு நிரஞ்சன் குமார். இவன் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையில குப்பை கொட்டிட்டு இருக்கா. இவன் என்ன போட்டிருக்கானா, சென்னையில் அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கேவலமாக பேசிய மகாவிஷ்ணு என்ற பிற்போக்கு பேச்சாளரின் பேச்சை தட்டி கேட்ட பள்ளி ஆசிரியர் சங்கர் கிறிஸ்துவ மிஷினரியை சேர்ந்தவர் போன்ற பல வதந்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. வதந்தி பரப்புபவர்கள் யாராக இருப்பார்கள்? அதாவது இந்த மகாவிஷ்ணு ஒரு ஸ்கூல்ல ஆன்மீக கருத்து சொன்னார் பாருங்க, அது குறித்து தான் இப்போ வரைக்கும் இந்த தற்குறி ஊடக பொறுக்கிகள் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ வரைக்கும் அது குறித்து தான் பேசிட்டு இருக்கானுங்க. மகாவிஷ்ணுவை கைது பண்ணிட்டாங்க, அவனை உள்ளேயும் தூக்கி போட்டாங்க. ஆனாலும் பாருங்க, மற்ற விவகாரங்களை குறித்து ஒரு வார்த்தை பேசாம இப்ப வரைக்கும் மகாவிஷ்ணு குறித்து மட்டும்தான் இவனுங்கள மாதிரியான ஆட்கள் பேசிட்டு இருக்கானுங்க. இவன் மட்டும் கிடையாதுங்க, இந்த நெல்சன் ஜேவியர், கார்த்திகை செல்வன், இவனை மாதிரி இருக்கக்கூடிய பல ஊடக பொறுக்கிகள் இந்த சப்பையான விஷயத்த மட்டும்தான் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கானுங்க. எலும்பு துண்டுக்கு வாலாட்டக்கூடிய இந்த ஊப்பி தற்குறி ஊடகவாதிகள் இப்போ வரைக்கும் இதை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ இவனுங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் காட்ட வேண்டியது இருக்கு. இது குறித்தெல்லாம் இவனுங்க வாயை திறப்பானுங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க சைட்ல அந்த இமேஜ் போடுற, தயவு செய்து பாருங்களேன். கல்வித்துறையில் தமிழக அரசுகள் சாதனை. இந்த போஸ்ட் போட்டது சரவணகுமார் அப்படிங்கிறவரு.
நெற்றிக்கண் திறப்பிடம் குற்றம் குற்றமே. கொடைக்கானலில் வனவிலங்குகள் நடமாட்டம் உள்ள ஒற்றையடி பாதையில் தினமும் 8 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்று வரும் பெருங்காடு கிராம குழந்தைகள். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற பாதை எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்துல பெரிய அளவுல நம்ம கிட்ட டெக்னாலஜிஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால இத மாதிரி பாதைகள் இருந்தது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா 2024க்கு வந்துட்டோம். இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழகம் தான் அப்படிங்கிற மாதிரி மாறுதட்டி நிறைய பேர் பேசிக்கிறாங்க இல்லையா. ஆனா இத பாருங்க, ரோடு எப்படி இருக்கு பாருங்க. 8 கிலோமீட்டர் குழந்தைங்க நடந்து போகுதுங்க. அதுவும் காட்டுக்கு நடுவுல வன விலங்குகள் இருக்கக்கூடிய ஏரியால அந்த குழந்தைங்க பாருங்க எப்படி நடந்து போகுதுங்க. இங்க சாலை வசதியோ இல்லைன்னா அந்த குழந்தைங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் கட்டலாம் இல்லையா. ஆனா அத மாதிரி எல்லாம் எதுவும் இவங்க பண்ணவே இல்லை. சரி, இது குறித்தாச்சு இந்த ஊடக பொறுக்கிகள் வாய் திறந்து பேசினானுங்களா? இல்லை, ஒருத்தனும் பேசல. இதை விட கேவலமான ரொம்ப ரொம்ப மோசமான இன்னொரு நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு. அதுவும் இப்ப அந்த நிரஞ்சன் குமார் பார்த்தோம் பாருங்க, அவ வேலை பார்க்கக்கூடிய அதே ஊடகத்துல அதை செய்தியாவே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. திண்டுக்கல்லில் உள்ள அம்மைய நாயக்கனூர் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயில்கின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இப்பள்ளியின் 4 வகுப்பறைகள் பழுந்தடைந்திருந்ததால் மறுசீரமைப்புக்காக அவை இடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது வரை அவை மீண்டும் கட்டி தரப்படவில்லை. இதனால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு பல மாணவர்கள் மரத்தடியில் பயில்கின்றனர். ஆகவே விரைந்து அந்த கட்டிடங்களை கட்டித்தர வேண்டும் என மாணவர்களும் ஆசிரியர்களும் பாடல் பாடி முதல்வருக்கு தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள் இவங்க பாட்டு பாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அந்த வீடியோவும் போடுற, தயவு செய்து பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுங்களா? இதெல்லாம் எவ்வளவு கேவலம் தெரியுமா? 2024ல இருக்கும். இப்பவும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கு. இந்த ஒரு பள்ளி மட்டும் கிடையாது, நாம நிறைய செய்திகள் பார்த்திருக்கோம். பள்ளி கட்டிடங்கள் இடிஞ்சு விழுந்தது, அதுல மாணவர்களுக்கு காயப்பட்டதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு விஷயங்கள் பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா இது ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா டாய்லெட்ல பாம்பெல்லாம் இருக்கு. அங்க வந்து ஸ்டிக் பண்ணிருக்காங்க, ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இந்த பாத்ரூம்ல பாம்பெல்லாம் இருக்கு, யாரும் போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அவ்வளவு மோசமான நிலையில தான் தமிழக கல்வித்துறையானது இருக்கு. இத பத்தி எல்லாம் வாயை திறக்காத இந்த சோ கால்டு ஊடக பொறுக்கிகள் சப்பையான விஷயத்தை எடுத்துட்டு வந்து இப்போ வரைக்கும் பொங்கோன்னு பொங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. சாம்சங் சொல்லிட்டு எவனோ ஒரு டாக்டர், அவனுடைய அம்மா பாத்தீங்கன்னா தலைமை ஆசிரியரா ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க. அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு செக்அப் பண்ண வர, அதாவது அந்த மெடிக்கல் செக்அப் பண்ண வர சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கிட்ட அத்துமீறி இருக்கான். பாலியல் ரீதியான சீண்டல்களை அந்த சாம்சன் அப்படின்றவன் செஞ்சிருக்கான். இந்த விவகாரம் குறித்து கூட இவனை மாதிரி இருக்கக்கூடிய போலி ஊடக பொறுக்கிகள், போலி போராளிகள் எவனுமே வாயை திறந்து பேசவே இல்லை. அவ்வளவு கேவலமான விஷயம்லாம் நடந்திருக்கு. சின்ன பெண் குழந்தைகள் கிட்ட பாலியல் அத்துமீறலோட அவன் நடந்திருக்கான். அவனை பத்தி ஒருத்தம் கூட வாயை திறந்து பேசவே இல்லை. செய்திகளே வந்திருக்கு, ஆனாலும் எவனும் அது குறித்து பேசவே இல்லை, வாயை திறந்து பேசவே இல்லை. இதுவே இத மாதிரியான ஒரு நிகழ்வு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எவ்வளவு டிபேட்ஸ் நடத்திருப்பானுங்க,
எவ்வளவு பேர் என்னென்னலாம் பேசியிருப்பானுங்க, எவ்வளவு யூடியூப் சேனல்ல எவ்வளவு கொச்சியாலா RSS பாஜக பார்ப்பனர்கள் சனாதனிகள் சனாதன தர்மம் வரைக்கும் பேசியிருப்பானுங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த டாக்டர் சாம்சன் குறித்து எவனும் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. தமிழகத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்ஸும் பாத்தீங்கன்னா இன்னும் மோசமா இருக்கு. அது குறித்து பாஜக ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன். எமது கோபாலபுர வாரிசுகள் செல்வ செழிப்பில் வாழ்ந்தால் போதும், சாமானிய மக்கள் இக்கேடு கெட்டாலும் ஐ டோன்ட் கேர். அப்படித்தானே முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? பயணிகளின் பாதுகாப்பில் எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் மிகவும் பழுதடைந்த பேருந்துகளை அமைச்சர் சிவசங்கரின் தலைமையின் கீழ் செயல்படும் போக்குவரத்து துறை இயக்கி வருகிறது. அதில் ஒன்றாக இந்த படி சேதமடைந்த அரசு பேருந்தில் பயணிகள் பயத்துடன் கீழே இறங்கும் நிகழ்வானது தமிழக அரசு பேருந்துகளின் பரிதாப நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இதுவே முக்கால்வாசி பேருந்துகளின் நிலையாக இருப்பது வேதனைக்குரியது. இதில் மேலும் வெட்கக்கேடு என்னவென்றால், சிறுவர்கள், பெண்கள், முதியோர் என சாமானிய மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் அரசு பேருந்துகளின் தரத்தை உயர்த்த முடியாத இந்த திராவிட மாடல் அரசானது ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் பயன்படுத்தி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பந்தாவிற்காக ஆடம்பர செலவு செய்து கார் ரேஸ்களை நடத்துவதில் ஆர்வம் காட்டுகிறது. எளிய மக்களின் வாழ்வை பற்றி என்று கருதும் இந்த திராவிட மாடல் அரசு அப்படி மாதிரி இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. உண்மையாலேயே சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஊடகவாதிகள் இது குறித்தெல்லாம் பேசணும் தானே? இது மாதிரியான விவகாரங்களை குறித்தெல்லாம் வாயை திறக்காம எந்த விதமான ஒரு கருத்து கூட சொல்லாம இந்த அரசுக்கு எதிராக, இந்த திராவிட மாடல் அரசுக்கு எதிராக நடக்கூடிய விவகாரங்களுக்கு முட்டு கொடுக்கிற மாதிரியும் அதை மக்கள் கவனத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் எப்படா இதை மாதிரிலாம் டைவர்ட் பண்ற மாதிரி இவ்வளவு கேவலமாலாம் நடந்துக்கிறீங்க? இவ்வளவு கேவலமா ஜால்ரா ஜிங்சக்கு சொம்படிச்சு சம்பாதிக்கிற காசு எல்லாம் உங்க உடம்புல ஒட்டுமாடா? இது மாதிரி நீங்க சம்பாதிக்கிற காசை தானே உங்க வீட்டுல இருக்கிறவங்களா திங்குறாங்க. அவங்களுக்காச்சும் அந்த சோறு ஒட்டுமாடா? அவங்களா ஆரோக்கியமா இருப்பாங்களாடா? வெக்கம், மானம், சூடு, சொரணி எல்லாத்தையுமே தூக்கி போட்டு இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கையெல்லாம் நீங்க வாழணுமாடா? என்னடா ஜன்மம் நீங்களாம்? ரைட், கடைசியாக ஒரே ஒரு முக்கியமான துணுக்கு செய்தி இருக்கு, அதை பார்த்துட்டு நாம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இன் பஞ்சாப் கவர்மெண்ட் பாலிசி டு எங்கேஜ் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் அப் டு 8 lakh per campaign ஆன் ஆஃபர். அதாவது இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பாலிசிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. பஞ்சாப் கவர்மெண்ட், ஓகேங்களா? பஞ்சாப் கவர்மெண்ட் யாருது? இப்ப யார் அங்க ஆட்சி பண்றா? ஆம் ஆத்மி கட்சி தான் ஆட்சி பண்ணுது, ஓகேங்களா? அவங்க 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்றாங்க ஒரு இன்ஃபுளுசர்ஸ்க்கும், அதுவும் இந்த தேர்தல் கேம்பெயின்கள்ல, ஓகேங்களா? இது ஒரு செய்தி. இந்த செய்தி எப்ப வந்ததுன்னா அக்டோபர் 22, 2023 போன வருஷம் இந்த செய்தி வந்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், தயவு செய்து பாருங்க. துருராத்தி இவன் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் டுபாக்கூர், 1ஆம் நம்பர் தற்குறி. ஒரு விஷயத்த எப்படி மேனிபுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இவங்கிட்ட தான் பார்த்து கத்துக்கணும். அத மாதிரி பயங்கரமா மேனிபுலேட் பண்ணுவான். அது இவன் இங்க இல்ல, இந்தியால இல்ல, ஜெர்மனில உட்கார்ந்துங்கன்னு அங்க உட்கார்ந்துங்கன்னு இந்தியாவுக்கு எதிரான அரசியல இவன் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பேரை பிரெயின் வாஷ், ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன ட்வீட் போட்டிருக்கானா, உத்தர் பிரதேஷ் government is saying it will pay up to 8 lakh to influencers to promote the government. This is legalized bribery from taxpayers' money. Any influencers who does this should be publicly shamed. அப்படிங்கிற மாதிரி அப்படி கொதித்தெழுந்து போயிருக்கா இல்லையா? அதாவது உத்தரப்பிரதேச அரசாங்கம் இத மாதிரி 8 லட்சம் ரூபாய் ஒரு இன்ஃபுளுசர்ஸ்க்கும் நாங்க கொடுப்போம், இந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிசியை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசு 8 லட்சம் ரூபாய் ஒரு இன்ஃபுளுசர்ஸ்க்கும் கொடுக்க போறாங்க அப்படின்ற செய்தியை பார்த்ததுக்கு எப்படிலாம் இவன் பொங்கியிருக்கான், எப்படிலாம் பொங்கியிருக்கான். இந்த செய்தி எப்போ வந்திருக்குன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி இந்த வருஷம், போன வாரத்துலதான் இந்த ஒரு செய்தி வந்திருக்கு. உத்தரப்பிரதேச அரசுக்கு எதிராக இவன் எப்படி எல்லாம் பொங்கியிருக்கான். ஆனா இவன் ஜால்ரா அடிக்கக்கூடிய, சொம்பு அடிக்கக்கூடிய, ஜிங்சக் அடிக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி நடக்கக்கூடிய பஞ்சாப்ல இத மாதிரியான நிகழ்வு தான் நடந்திருக்கு. அது போன வருஷமே நடந்திருக்கு. அதுக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா கப்சப்புன்னு இருந்தான். ஆக்சுவலி இவனே பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் அரசாங்கத்துக்கு தான் முட்டு கொடுக்குற மாதிரி அந்த பஞ்சாப் அரசாங்கத்தை ஆஹா ஓவன் போவன் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தான்.
இவனும் காசை வாங்கிட்டு தான் பேசிட்டு இருக்கான். அதாவது இவன் சொம்படிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இத மாதிரி எல்லாம் செஞ்சா தப்பு கிடையாது. இதுவே பாஜக அரசு செஞ்சதுன்னா அது தப்பு. அது எப்படி நீங்க செய்யலாம்? டாக்ஸ் பேயர்ஸோட மணியை நீங்க ஏன் இப்படி வேஸ்ட் பண்றீங்க அப்படி மாதிரிலாம் இவன் கேள்வி கேட்பானா. பாத்தீங்களா, இவனை மாதிரிதான் இருக்கானுங்க, எல்லாருமே இவனை மாதிரிதான் இருக்கானுங்க. எவ்வளவு அழகா மக்களை மேனிபுலேட் பண்றான் பாத்தீங்களா. இவன் சொம்படிக்கக்கூடிய கட்சி பண்ணா சரியாமா, ஆனா மத்தவங்க பண்ணா தப்பாமா. உடனே ஒரு கேள்வி கேட்பாராமா. ஃபர்ஸ்ட் உனக்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ இந்தியன் சிட்டிசனே கிடையாது. நீ ஜெர்மனில குப்பை கொட்டுற ஜெர்மன் ஷெப்பர்டு. நீ ஒரு நாய். அங்க இருக்கிறவனுங்க போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய். நீ கேள்வி கேட்பியா? அதுவும் இந்திய அரசாங்கத்திற்கு எதிராக கேள்வி கேட்பியா? உனக்குலாம் என்னடா தகுதி இருக்கு? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு இங்க நிறைய பேர் சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களா நினைச்சாதான் இன்னும் பரிதாபமா இருக்கு. சோ அவ்வளவுதான் இன்னைக்கான கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.